அதான் சிஎம்ஆர் சார். நீங்கள் சார் வச்சுக்கிறதா சார்? இன்கமிங் சார். இதனுடைய லோடு வந்து எவ்வளோ இந்த சிஎம்ஆர்எல் சென்ட்ரலுக்கு வந்து ஃபீடிங் மணல் சார். மணலுக்கு ஃபீடிங் வந்து நேச்சுரல் ஸ்டேஜ் 2 அண்ட் அலமாரி சார் 400 kg வருது. இது இங்கே வந்து இது முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ரோடு அண்ணா சார் இது எல்லாமே தனித்தனி தனியாக சப்ஸ்டேஷன் அது இங்கே எனக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வைத்து மின்சாரத்துறை ஒதுக்கியிருந்தார். ஸோ கடந்த சில நாட்களாக மின்சாரத்துறையில் ஒவ்வொரு ப்ராசஸ் லெவல்லையும் நாங்கள் வந்து ஆடிட் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான சீரமைக்கும் பணிகளை செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்திலும், அதாவது டெண்டர் எப்படி கோரப்படுகிறது, டெண்டரில் எந்த மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது, அதே மாதிரி இப்போ சோலார் பேனல்லாம் இருக்குது. சோலார் பேனலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஏன் வரல, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது டெண்டர் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு இதையும் வந்து இப்போ கோல் இருக்குன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரிகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, எவ்வாறு வாங்கப்படுகிறது, ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணப்படுது, ஸோ அது என்ன மாதிரியான விதிமுறைகள் இம்போர்ட் பண்ணப்படுது. ஸோ கோல் வந்து நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸு, அதாவது கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ் அதே கிலோ கேலரிஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்களா, ஸோ அதனால நமக்கு ஒன்று எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ நமக்கு அவுட்புட் கிடைக்கணும், இப்போ இதில் வந்து அனல் மின் நிலையங்களில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளோ நிலக்கரிகளை வைத்து நம்ம உற்பத்தி செய்தால் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும், ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக வேலிடேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ சோலார் பேனலில் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு